ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பற்றி பார்க்க போகிறோன்னா 8 மாத குழந்தைங்கள்லேருந்து சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான பீட்ரூட் பேன் கேக் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நறுக்கி வச்ச பீட்ரூட்டை எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகி வரட்டும். குழந்தைங்களுக்கு டெய்லி இட்லி, தோசை இந்த மாதிரி கொடுக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி கலர் கலராக நம்ம கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து தானாகவே கையில் எடுத்து சாப்பிட பழகிடுவாங்க. இதுவும் கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் இந்த ரெசிபி சொல்கிறேன். ஓகே, பீட்ரூட் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ப்ளஸ் இந்த வேக வச்சோம் இல்லையா, அந்த பீட்ரூட்டையும் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டையை உடைச்சி போட்டுக்கோங்க. அடுத்தது 3 ஸ்பூன் கோதுமை மாவு, அதையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். நல்லா தோசை மாவு கரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. பேன் கேக்குக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அடுப்பில் வச்சுருங்க. இப்போ பேன் வந்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு செய்யறதுனா நெய் விட்டு செய்யலாம். இப்போது பேன் வந்து சூடானதும் இப்போ அரைச்சி வச்ச பேட்டர் எடுத்து ஊத்தாப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சுருங்க. பீட்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ரத்தம் வந்து அதிகமாக சுரக்குங்க. அது மட்டும் இல்லை, பீட்ரூட்டில் வந்து B1 வைட்டமின் இருக்குது. ப்ளஸ் வந்து இரும்பு சத்து நிறையவே இருக்குங்க. அதே மாதிரி தான் வாழைப்பழத்துலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேன் கேக் மாதிரி உப்பி வந்திருக்கும். இதை உடனே அப்படியே கரண்டி எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருக்கு. அதே மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா எம்மி பேன் கேக் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளேட்டிங் பண்ணிடலாமா? இப்போது செஞ்சு வச்ச பேன் கேக்கை அப்படியே லைனாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு தேன் விட்டுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஓகேங்க. இந்த பேன் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.